லைஃப் ஸ்டைல் இப்போ வந்து ஹேர் கலரிங் நிறைய பேர் போகிறாங்க. அது என்ன மாதிரி ஹேர் கலர் யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் அது ஸ்கின்ல வந்து டிபாசிட் ஆகிறதுனால வருதா? ஹேர் கலர் அப்ளை பண்ணுறதுனால சன்லைட் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸில் நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோர்ஹெட், சைட்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் சைட்ஸ் ஆஃப் த சீக்ஸ், இந்த ஏரியாஸ்ல எல்லாமே பிக்மெண்டேஷன் வரும். ஒரு சிலருக்கு நோஸ்ல இந்த ஏரியாஸ். ஹேர் கலருக்கு நம்ம ஹேருக்கு மட்டும் தான் போடுறோம், இங்கே ஏன் வருது அப்படிங்கிறத நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம ஃபேஸ் அப்ளை பண்ண மாட்டோம், ஆப்வியஸ்லி ஹேர் வாஷ் பண்ணும்போதுங்கிறது கூட கிடையாது, அங்க படுறதுனாலயே கிடையாது. ஆக்சுவலி இது வந்து நம்ம ஸ்கின் தன்னாலேயே சன்லைட்டை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த டை அப்ளை பண்றதுனால ஃபேஸ்ல மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு நெக்ல, கையில இந்த மாதிரி எல்லாம் கூட அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இட் வில் கோ ஆன் டு த ஹைப்பர் பிக்மெண்டேஷன். இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது நம்ம ஸ்கின்லயோ ஃபேஸ்லயோ கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ஏதாவது அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இருக்கா, இது மேஜர் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கா அப்படின்றத நமக்கு ஒரு சிம்டமேட்டிக்காக வந்து ஸ்கின் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ பேசிக்கலி ஒரு ஸ்கின் இச்சிங்னு வராங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின் இச்சிங்னு சொல்கிறாங்கன்னா அதில் என்ன டிஸார்டர்? ஒரு ஸ்கின் இச்சிங் தான், பட் தெர் ஆர் லாட் ஆஃப் டிஸார்டர்ஸ் அசோசியேட்டட் வித் ஸ்கின் இச்சிங். என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நானே பார்த்த ஒரு சில விஷயங்கள், வெறும் ஸ்கின் இச்சிங் நான் வந்து ஜஸ்ட் அன் இச்சிங் டேப்லெட் கொடுத்துருப்போம், ரெடியூஸ் ஆகலை அப்படின்னா we need to investigate. MBBS முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆர்கான்லயும் ஸ்பெஷலைஸ் பண்றதுனால தான் மார்டாலிட்டி ரேட் வந்து கம் டவுன். ஏன்னா ஒரு ஆர்கான்ஸ்க்கும் இப்போ பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைன்ல இருக்கிற ஒரு மேஜர் டிஸ்ஃபங்க்ஷனை எங்கனால ட்ரீட் பண்ண முடியாது. எம்பிபிஎஸ் லெவலுக்கு நாங்கள் என்ன படிச்சிருப்போமோ அதை நாங்கள் ட்ரீட் பண்ண முடியும், அட்வைஸ் பண்ண முடியும். இன்கேஸ் அதுலேயே அடுத்த லெவல் போகும்போது we need to refer to the gastroenterologist. கண்டிப்பாக gastroenterologist கிட்ட ரெஃபர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் கிட்டையும் நம்ம போய் கன்சல்ட் பண்ணுறது தான் ஐடியா தான் இருக்கும்.